ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். தாத்தா பகல்லையே பாட்டில்லாம் வச்சு ராக்கெட்டை பக்காவாக ரெடி பண்ணிட்டாரு. அதை பற்ற வைக்கும் போது தான் இவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து ஒரு கட்டத்தில் நான் இங்க மற்ற நாளெல்லாம் வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா தீபாவளி அப்போ ஒரு வெடி சத்தம் கேட்டதும், முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற, சூப்பர். இந்த பொண்ணு வெடி வைக்கும் போது ஒரு ஆபத்து யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பஸ்ல ஸ்டாப்ல இறங்குறதுக்காக தலைவன் ஸ்டைலா வந்தாப்புல. அப்போ அதை எடுக்கத்தான் நினைச்சாரு. அப்போ இங்க டிரைவர் லாரிய ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது என்ன லாரி இந்த ஆட்டம் ஆடுது? நான் வெடி வைக்கிறேன், நீ அதை வீடியோ எடுறான்னு கேமராவை கொடுத்தா எடுத்திருந்தான் பாருங்க, பக்காவா வீடியோ. ஒண்ணுமே தெரியலையே. இந்த லேடி பிளாட்ஃபார்ம் வழியா படியில இறங்கும் போது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சோலி முடிச்சு. ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன்ல இந்த பசங்க என்ன தாடிர போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னங்கடா பெர்ஃபார்மன்ஸ்ல தரச்சி தொங்க விடுறீங்க? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா. எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா என்னது, ரெண்டுக்குமே வித்தியாசமே இல்ல. இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் வெடியே இதாங்க. மூணு புஷ்வானத்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அட, அது விண்டு மில் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. தீபாவளி அதுமா வெடி போடாம இவர் என்னத்த பாட்டில ஊத்திக்கிட்டு இருக்காரு? என்ன புகையா வருதே? பசங்க வெடியெல்லாம் வெடிக்கல, தென்னை மட்டைய சாத்துல தான் இந்த சத்தம் வருது. பொல்யூஷன் இல்லாம வெடி வெடிக்கிறாங்க. நம்ம வெடிக்கிற லட்சுமி வெடிய எப்படி தயாரிக்காங்கன்னு தெரியுமா? இத பாருங்க. என்ன வெடியை இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? லட்சுமி வெடி தான். லட்சுமி வெடி. இது பெருசா சிறுசுங்களா? இது டீலக்ஸ். டீலக்ஸ் பெரிய சைஸ் தான். பெரிய சைஸ் தான். டீலக்ஸ் 9 தாள் வரும். இப்படிதான். ஐயோ சாமி, அட 1000 வால வெடிக்கு பதிலா இவன் எதை வெடிச்சிருக்கான்னு பாருங்க. அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத பாருங்க. இங்க இவர் டெலிவரி கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்த நாய் சுத்தி முத்தி பார்த்து கேட் ஏறி குதிச்சு என்ன இது வித்தியாசமா இருக்கு? டாகிஸ் டூடுவா? என்ன பின்னாடி இருந்து விட்ட வருது? அட பாம்பு மாத்திர. இந்த வெடி பார்க்க சின்னதா இருந்தாலும் அது பண்ற வேலை இருக்கே.
அட அசால்ட்டா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு தீபாவளியை எப்படி கொண்டாட கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. சரவெடி எப்படியாடா வெடிப்ப? இது மிக தவறான செயல்ரா. இவங்க வீட்ல தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். வறுவல், மட்டன் தொக்கு, மட்டன் கீமா, இறால் கோலா உருண்டை, சிக்கன் லெக் மசாலா, இறால் தொக்கு என்னது லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஃப்ரை, சிக்கன் 65, தந்தூரி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்போ வரதான் விதவிதமான வெடிக்கு நடுவுல இவர் பசார்ல ஒரு வெடியை வித்துட்டு இருந்தாரு பாருங்க. இதை எங்க கொண்டு போய் வெடிக்க? குழந்தைங்க விளையாட வேணா வாங்கி கொடுக்கலாம். வரும் திங்கட்கிழமை தீபாவளி என்று காலை 7 மணிக்கு காலை 9 மணிக்கு காலை 11 மணிக்கு ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிக்கும். காலை 6:30க்கு இரவு 10 மணிக்கு உள்ளத்தை அள்ளித்தார். எப்படி ப்ரோக்ராம் லிஸ்ட் கரெக்டா இருக்குல்ல? கோவால தீபாவளிய இப்படி வித்தியாசமா தான் கொண்டாடுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இதுதான் ஆஸ்ட்ரிச் வெடியா. இதோட ஸ்பெஷாலிட்டியே முட்டை போடுறதான். இங்க பாருங்களேன், வெடி வெடிச்சா ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. எப்படி? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.